செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் லதா வழங்கிட கேட்கலாம். லதா, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தமிழகத்தில் அந்த கோடை காலம் என்பது தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தொடர்ந்து அந்த வெப்ப அலை என்பது இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம், அதாவது இன்றும் நாளையும் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலையானது வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து இருக்கிறது. அதே போல இன்று முதல் 27ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை என்பது தமிழக உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், அதே போல ஏனைய தமிழக மாவட்டங்கள் மேலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கூட அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு என்றும் கூட வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல் அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் 39 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும். அதாவது இன்று முதல் 27ஆம் தேதி வரை இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதர தமிழக மாவட்டங்களின் சமவெளி பகுதிகள் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 36 டிகிரி செல்சியஸ் முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில் இன்றும் நாளையும் தமிழக உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை என்பது வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை என்பது 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. நேற்றைய தினம் பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் பதிவான அந்த வெப்பநிலை என்பது இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது இயல்பை விட அதிகமாக பதிவாகி இருந்தது. முக்கியமாக ஈரோடு மாவட்டத்தில் இயல்பை விட அதிகமாக 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக 43 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையானது ஈரோட்டில் பதிவாகி இருந்தது. இது இந்தியாவிலேயே 2வது இடமாக நேற்று பதிவாகி இருந்தது. அந்த வகையில் தொடர்ந்து தமிழகத்தில் அந்த வெப்ப அலை என்பது நீடித்து வரக்கூடிய நிலையில் இன்றும் நாளையும் கூட தமிழகத்தில் அந்த வெப்ப அலையானது நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.